வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு மறுபடியும் ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன வீடியோல பார்த்தோம் நேத்து. இன்னைக்கு எகைன் அந்த ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்கை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது என்ன நடந்திருக்கு, நேத்து என்ன சொன்னோம், இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் வச்சிருக்கோம். செகண்ட். பார்த்துட்டிங்கன்னா ரிலையன்ஸ் நேற்று ஒரு ரெசிடென்ஸ் ஏரியா வரைஞ்சி வச்சிருந்தோம் நாம, கரெக்டுங்களா? அந்த ரெசிடென்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ண முடியல. ஓப்பன் ஆனோடனே ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்திருக்குது, கரெக்டுங்களா? ஓப்பன் ஆனோடனே ரெசிஸ்டன்ஸ்லேருந்து 1 ஹவரில் பார்த்துருக்கோம். ஓப்பன் ஆனோடனே ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நேராக கீழே தான் வந்திருக்குது. மேலே ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்தாச்சு ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்குள்ளேயே. அதாவது 5 மினிட்ஸ்லேயே வந்துச்சுன்னு வச்சுக்கல. 5 மினிட்ஸில் அதாவது தெரியும். அப்போ நேற்று இதை தான் நம்ம பேசினோம். அதாவது ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போய் முந்தின நாள் ரெசிஸ்டன்ஸை தொடாமல் நின்றுருந்தான். ரெசிஸ்டன்ஸ் இதுதான் நான் வரைஞ்சிருக்கோம். அதாவது இந்த கனெக்ஷன் தான் நான் போட்டிருக்கோம். அதாவது இதுலேயும் கனெக்ட் ஆகிருக்கணும். இந்த பாடி மட்டத்தில் வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் இழுத்துருக்குறோம். சரிங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நேற்று ரெசிஸ்டன்ஸ் முந்தின நாள் தொடாமல் வந்தது, நேற்று உள்ளே போய் தொட்டு வந்தது, இன்னைக்கு அதுக்கு மேலே ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வந்துருச்சு. கீழே என்ன நேற்று லோவுக்கு வந்துச்சுன்னா நேற்று லோ இதுதான், அந்த லோவுக்கு வரல. இப்போ இந்த ஏரியா சப்போர்ட்னா இது ஒரு சப்போர்ட் தான். இது எப்படி சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த பாடி லெவல்லேருந்து நம்ம நேற்று கனெக்டோட சேர்த்து ஒரு லைன் இழுத்துருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் இன்டர்மீடியட் நடக்கிறது. இது மெயினான ரெசிஸ்டன்ஸு, இது மெயினான சப்போர்ட்டு, ரைட்டுங்களா? இது அதுக்கு கீழே இருக்கிற மெயின் சப்போர்ட்டு, பையர்ஸ் ஜோன்ஸ். இதெல்லாம் நம்ம இத்தனையெல்லாம் வேணுமானா இதெல்லாம் வேண்டியதில்லை. மேலெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மார்க்கெட் எங்கே நிற்குதோ அதுக்கு பக்கத்தால் இருக்கிறதை மட்டும் போட்டால் போதும். மார்க்கெட் இங்கே இருக்குதா, அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வச்சுக்கலாம், இந்த சப்போர்ட் ஒன்று வச்சுக்கலாம். இது இன்டர்மீடியட்டாக நடக்கிறது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு பக்கத்தால ப்ரைஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு நிற்க பக்கத்தால மேலே கீழே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டால் போதுமானது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாங்க. நிறைய போட்டால் கசகசன்னு தெரியும். இவ்வளவெல்லாம் வேண்டியதில்லை. சரிங்களா? பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வந்திருக்குது. ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸே பாருங்க என்ன பண்ணியிருக்குன்னு. இந்த இடம் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸே ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்தாச்சு. அதுக்கு பின்னாடி மேலே போன மார்க்கெட்டு பாருங்க, இதுதான் ரேஞ்ச் அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் கீழே வந்தவன் மறுபடியும் அங்கே போயிருக்கா. போயிட்டு அதுக்கு கீழே வந்தவன் லோ உடைக்க முடியல, அதே சமயம் ஹைக்கும் போக முடியல. ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, கரெக்டுங்களா? ஹை ரெசிஸ்டன்ஸுக்குள்ளேயே உட்காந்துருக்குது. மாற்றி மாற்றி இங்கே தான் உட்காந்துருக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, லோ உடைக்க முடியல, மறுபடியும் கீழே வர்றா, லோ உடைக்க முடியல, மறுபடியும் மேலே போகிறா, ஹையை உடைக்க முடியல, மறுபடியும் கீழே வர்றா, மறுபடியும் மேலே போகிறா. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். அப்படியே லோ உடைக்காமல் வந்தவன் இங்கே பாருங்க, இங்கே ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் டக்குன்னு இங்கே லோ உடைச்சிட்டு கீழே விட்டு தூக்கிட்டு போயிட்டான். அப்போ மேலே போனால் மேலே போக முடியல, மறுபடியும் கீழே வந்துட்டான். கீழே வந்த சப்போர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நேற்று வந்துட்டு போன சப்போர்ட். நேற்று பார்த்து இந்த இடத்துல பை பண்ண முடியும்னு சொன்னேன். இந்த இடம் பை பண்ணலான்னு பேசினோம். அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போன இடம் இப்போ இன்னைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகுது. இங்கே ஆல்ரெடி இங்கிருந்து சப்போர்ட் எடுத்த இடம். அப்போ மார்க்கெட் வந்தால் இங்கே வந்துட்டு போகலாம். சரிங்களா? நாளைக்கு ஆக்சுவலாக மேலே போச்சுனாலும், மேலே மார்க்கெட் போச்சுனாலும் இதுக்குள்ளே வந்துட்டு கூட போகலாம். அப்போ இல்லாட்டி மேலே நாளைக்கு இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சுன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு கூட கீழே வரலாம். இது ஒரு மெயினான பிளேஸாக வச்சுக்கங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம காசு பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ டைம் மேலே போயிட்டு போயிட்டு கீழே வந்திருக்குது, இங்கே எங்கேயுமே நம்ம என்ட்ரி போட்டுக்க முடியாதான். இங்கே அதாவது ஒரு பைக் ட்ரெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பைக் தான் போகணும், செல்லுக்கு தான் போகக்கூடாது அப்படிம்போம். ஆனால் இது இருக்கிறது ஒரு ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன், செல்லர்ஸோட ஜோன் இது. அப்போ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் போராடும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு இடத்துல நம்ம செல்லுக்காக மூவ் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்டே அப்படியே கீழே கொண்டு வந்துட்டான், கரெக்டுங்களா? அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை கட்டமைச்சிருக்கலாம். இங்கிருந்து ஒரு சப்போர்ட் இதாக இருக்கா, ஆனால் பெரிய அளவுக்கு மொமெண்ட் இல்லை, அதை ஒன்று தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை ஆப்ஷனில் போயிருந்தால் என்ன கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றா கீழே இங்கே வந்திருந்தா கால் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், கரெக்டுங்களா?
இந்த இடத்துக்கு வந்தால் கால் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரல. அப்போ வரலைங்கும் போது ஆனால் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே இவ்வளோ தூரம் ஆட்டம் மேலே கையை உடைக்க முடியல, இது ஒரு நல்ல கையாக வச்சு போட்டு கீழே வந்துட்டா அப்படிங்கும்போது புட் ஆப்ஷனுக்காக ட்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த இடம் பாருங்க 1575 அப்படின்னா 580 புட் ஆப்ஷன் அப்படி நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ பாருங்க இந்த இடத்துல இருந்து எங்கே வேணாலும் பை பண்ணது ஒரு 4-5 ரூபா கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். 4 ரூபாய்க்கு கூட கிடைச்சிருக்காதுன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒன்று எக்ஸ்பைரி நியர்பை வர போகிறதுனால அது கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ரிலையன்ஸ் 1580 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 60 இருக்குது, நம்ம 80 புட்டில் போடணும். 1580 புட்டு. ஒவ்வொரு டைம் வந்து மூவ் ஆன இடத்துல பாருங்க எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு மட்டும் பாருங்க. பெரிய அளவுக்கு இதில் எதிர்பார்த்துருக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது மேலேருந்து ரிலையன்ஸ் கீழே திரும்பும்போது நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ புட் ஹவுஸ் நான் கால் பை பண்ணியிருந்தேன்னா 12 ரூபா ரேஞ்சு பண்ணியிருந்தேன், 14 ரூபாய்க்கு போயிருக்கு, அவ்வளோதான். 2 ரூபா வந்திருக்கு. அப்போ ரிலையன்ஸில் எப்படி இங்கே மூவ் ஆச்சோ அதே மாதிரி தான் வந்து ரிலையன்ஸில் அங்கே மூவ் ஆயிருக்கும். சாரி, டூப்ளிகேட் சார்ட். ரிலையன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அது ஆப்ஷனை பார்த்தோம். 5 மினிட். அப்போது ஏதோ ஒரு இடத்துல இந்த டைம் அல்லது இந்த டைம் ஏதோ ஒரு இடத்துல புட் ஆப்ஷன் போயிருந்தோம்னா இது பாருங்க டைம் வந்து 12 மணிக்கு மேலே, 12 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கங்களேன். இங்கே வந்து கிட்டத்தட்ட 2:30 மணி. 2:30 மணிக்கு ட்ரேடே போக மாட்டோம். அப்போது இந்த இடத்துலலாம் பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லை. ஆப்ஷனில் போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும், பெரிய அளவுக்கு அவுட்புட் கிடைக்கல. மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சில் இருந்ததுனால பெருசாக நம்மளுக்கு பைட்டு கொடுக்கல. இங்கே எங்கே பை பண்ணியிருந்தாலும் ஏதோ 1 ரூபா 2 ரூபா பார்த்துட்டு வந்திருக்கலாம், அவ்வளோதான். காலையில் தான் கன்சல்டேஷன் இருந்துங்கும் போது நம்ம கொஞ்சம் கவனமாக செஞ்சுருக்கணும். இதுதான் காலையில் மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டில். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேலே போய் இது எதாவது நடந்திருக்கு. ஆனால் லோ உடைக்கல, கவனிச்சு பாருங்க. லோவில் வந்து பாடி க்ளோஸ் பண்ணல. இங்கே ஒரு லோ வச்சிருக்கான், அதுக்கு மேலே தான் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்போ இந்த ரேஞ்சை பிடிச்சி பழகணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம செல் போயிருக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக ட்ராக் பண்ணி பழகிக்கணும். அது ஒன்று தான் இதில் முக்கியமான வேலை. அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து இதில் ட்ரேட் பண்ண முடியும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிடாதீங்க. கால் கிளாஸை மட்டும் பாருங்க, பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்க இருந்தோம் இல்லைங்களா. நாளைக்கு என்ன நடக்கும்னு ஒரு பார்வை பார்த்துருவோம். நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. சப்போஸ் வந்து மார்க்கெட்டு இங்கே நாளைக்கு சப்போர்ட் எடுத்தான்னா மறுபடியும் மேலே திரும்பி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது ஒரே இதாக போக மாட்டா, அழகாக இப்படி தான் போவாங்க. இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டான்னா அடுத்த லெவல் இதை பிக் பண்ணுவான். மார்க்கெட் இதுதான் நடக்கும், மாற்றி மாற்றி வேறு என்னங்க நடக்க போகுது. இது புரிஞ்சுட்டோம்னா சரிங்க, மார்க்கெட் அழகாக பண்ணிட்டு போகலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதோ நேற்று ஒன்று பேசின ஞாபகம் இருக்குங்களா? நேற்று ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்துட்டு நம்ம பேசினோம். என்ன பேசணும் ஞாபகம் இருக்குங்களா இல்லையா? அதாவது 1 ஹவர் கேண்டில் நம்ம சார்ட்டை போட்டு நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பேசினோம். அதாவது இங்கே சப்போர்ட் இவ்வளவு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறவ இந்த ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளே வரணும்னு பேசினோம் நேற்று. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த லெவலுக்குள்ளே வரணும்னா நேற்று வந்து இங்கே முடிஞ்சிருந்தது, சரிங்களா. இந்த லெவலுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து அழகாக இந்த லெவலுக்குள்ளேயே வந்துட்டா. 988 அந்த ரேஞ்சில் நேற்று க்ளோஸ் ஆனதுலேருந்து இன்னைக்கு 998 999 அந்த 1000 ரூபா அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர் ரேஞ்சுக்கு நியர்பை வந்துட்டான். நேற்று இதை பேசணும் நம்ம. இந்த இடத்துக்கு வந்தால் இது வரைக்கும் கடைசிக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்ச், அதாவது இந்த ரேஞ்சோட ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்சோட லோ இதுதான். இங்கே வந்து நாம் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த ரேஞ்சு போய் எப்படி தான் தொடணும்.
அப்படின்னு தான் நம்ம கான்செப்ட். அதை போய் தொட்டிருக்கான். இந்த இடம் என்னங்க 975, 76, 77 அந்த ரேஞ்சு. இங்கே கிட்டத்தட்ட 20 ரூபா மேலே வந்திருக்குது. இது எல்லாம் பொசிஷனுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். 1 ஹவர்ல பண்ணும்போது பொசிஷனுக்கு கூட இந்த வேலையை பண்ணலாம் நம்ம. இப்போ இங்கே எடுத்து பாருங்க, எத்தனை சப்போர்ட் ஒரு இடத்துல எடுத்து வந்திருக்கான்னு பாருங்க. அந்த இடம் வந்தால் திரும்பி போகிற மேலே. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்க மாட்டோம், செகண்ட் டைமு, தேர்ட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கொடுத்துருக்கான். அதை உடைச்சிட்டு கீழே வந்தவன் தான் இந்த ரேஞ்சை உடைச்சி. இங்கே பாருங்க, நிற்கவே இல்லை மார்க்கெட். அப்படியே வந்து இந்த ரேஞ்சை அப்படியே பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். கீழே வந்தவன் அடுத்த மெயின் சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டான். மெயின் சப்போர்ட்டுக்குள்ளே வந்தவன் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கு போயிட்டான். அடுத்த ரேஞ்சு இந்த ரேஞ்சு. இந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம், ரெண்டு ஒரே ரேஞ்ச் தான். அதுக்கு அடுத்த ரேஞ்ச் இந்த ரேஞ்ச். இதுக்கெல்லாம் போயிடுவானா தெரியாது. நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கா, போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். மார்க்கெட்டு நல்லா ட்ரெண்டில் தான் இருக்கா, இப்போ போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது வந்து இது லைஃப் டைம் ஐயா இல்லை, லைஃப் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆமாம் அது லைஃப் டைம் ஐ தான். சரிங்களா, அது வந்து கீழேருந்து மேலே வந்திருக்கா. இது எவ்வளோ கன்சல்டேஷன் நடந்திருக்கு பாருங்க. இப்போ டே கேனில் பார்த்துருக்கோம். இது பாருங்க, ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ கன்சல்டேஷன் ஆகி வந்திருக்கு மேலே. ஒவ்வொரு இடத்துல இருந்து அவன் பிரேக் பண்ணி அடுத்த ரேஞ்சுக்கு போகிறக்குள்ள இங்கே பாருங்க, இங்கே ஒரு நல்ல கன்சல்டேஷன். இங்கே வந்து ஒரு டே கேனில் பார்க்குறோம், கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10 நாள் இருந்திருக்கான். இங்கே கீழே இறங்குறதுக்கு இங்கே ஒரு 10 நாள் இருந்துக்கிறா. இங்கே பிரேக் பண்ணுறதுக்கு 10, 20 நாள். இங்கே பெருசாக ஒரு 10 நாள் நின்றுருப்பான் அப்போங்க. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட மே, ஜூன், ஜூலை 2-3 மாதத்துக்குள்ள நின்றுருக்கான். இங்கே மேலே போய் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க, மேலேயும் போய் கிட்டத்தட்ட 2 மாதம் 2.5 மாதம் இங்கே ட்ரேட் ஆயிருக்கான். கீழே வந்த ஒரு ரேஞ்ச், இப்போ போய் இந்த ரேஞ்சுக்குள்ளன்ட்டான். இவன் எப்படி ட்ரேட் ஆகுறான்னு கவனிச்சிக்கலாம். ஒரு மூவ், அடுத்தது வந்து ஒரு கன்சல்டேஷன், அடுத்து ஒரு மூவ், அங்கே கன்சல்டேஷன், அடுத்து கீழே டவுன் மூவ், இங்கே கன்சல்டேஷன், ஒரு அப் மூவ், அங்கே கன்சல்டேஷன். அப்போ அடுத்து என்ன நடக்கலாம்? அடுத்தது மேலே போய் நின்றுட்டு அடுத்த ரேஞ்சு நடக்கலாமா, இல்லை இங்கே கீழே வந்துட்டு அடுத்த ரேஞ்சுக்கு வரலாமா? கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா இங்கேயும் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு மல்டிபிள் ஹையாக இருக்குது. சரிங்களா, எத்தனை இடத்துல இது ஒரு நல்ல பக்காவான ரெசிஸ்டன்ஸ். கனெக்டிங் பாருங்க, எத்தனை கனெக்டிங் இருக்குதுன்னு. இவ்வளோ கனெக்டிங் இருக்குது, இதை தாண்ட முடியல. ஒவ்வொரு டைம் வந்து மேலே முட்டி பார்க்குற உடைக்க முடியல, இங்கே வந்து முட்டி பார்க்குற உடைக்க முடியல, இங்கே வந்து முட்டி பார்க்குற உடைக்க முடியல. சரிங்களா, அப்போ வந்து கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இன்னொன்று வந்து கணக்கு எடுத்துட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, டே கேனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டாக ரேஞ்சு எடுத்துருக்கா, கிரியேட் ஆயிருக்கா. சரிங்களா, இந்த சப்போர்ட் ஆன இடத்துல இருந்து இப்போ மேலே போயிட்டு கீழே வர்றவ இந்த சப்போர்ட்டுக்கு இப்போ வர முடியல. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அது கோல்டு நேற்று முதல்ல பார்த்துன்னு நினைக்கிறேன். இங்கே வர்ற சப்போர்ட்டுக்கு இந்த சப்போர்ட்டுக்கு வர முடியல. அப்போ என்ன ஆகுனா, அடுத்து மேலே உடைச்சிட்டு போகிற கொஞ்சம் பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, மேலே போயிட்டு கீழே வந்தவன் மறுபடியும் மேலே போயிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே வந்து கன்சல்டேஷன் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பார்க்கணும். மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஒரு சமயம் இதுவரைக்கும் கூட போய் திரும்பி விடலாம், பார்க்கலாம். சரிங்களா, மார்க்கெட் இதுதான் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக இருக்கு. இன்னைக்கு ட்ரேடுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டே கேனில் பார்த்தோம், 1 ஹவர் கேனில் முதல் பார்த்தோம் இந்த ரேஞ்சில் கிடைக்குதுன்ட்டு. 5 மினிட்ஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு இன்ட்ராடேக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 5 மினிட்ஸில் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இதோ ஃபர்ஸ்ட் இந்த லெவல் அப்படி வச்சுக்கோங்க. இந்த லெவல் எடுத்துட்டீங்கன்னா இங்கேருந்து இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? டிஃப்ரெண்ட் தெரியுதா? அதாவது மார்க்கெட்டு இங்கே சப்போர்ட்டுக்கு அழகாக சப்போர்ட்டுக்கு வந்துட்டு வந்தவன் இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு மேலே போயிட்டான். ரைட்டுங்களா, போனவன் லோ பாருங்க, இங்கே லோ, இங்கே லோ, இங்கே லோ, லோ மேலே வச்சுட்டு போயிட்டு இருக்கா, கீழே வரல. இப்போ இங்கே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ்குள்ளே பூந்துட்டான். இது பாருங்க, இது நேற்று ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இன்னைக்கு காலையில் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்குது. ஓப்பன் ஆகும்போது இது 5 மினிட்ஸ் பேசுகிறோம், 1 ஹவர் இல்லை. 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸ் இதுதான், சப்போர்ட் இதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம். இது 5 மினிட்ஸ், இது 5 மினிட்ஸ்க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு வச்சுக்கல. இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போய் மேலே உடைச்சிட்டவனால போக முடியுதா பாருங்க. அப்படியே வச்சு ட்ரேட் ஆகணும்னு ஆயிட்டு இருக்கான். ஆனால்
இந்த லோவுக்கு இந்த லெவலோட லோவுக்கு கீழே வர முடியல, வந்து க்ளோஸ் வைக்க முடியல. கவனிச்சு பாருங்க, இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட்டு வர முடியல. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கிருந்து அடுத்த ரேஞ்சுக்கு தான் மூவ் ஆயிருக்கான். இது கீழேயே உடைக்காம நின்னவன் அடுத்து என்ன பண்ணிட்டான், அதாவது இங்க இப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே தான் போயிருக்கான். என்ன பண்ணிட்டான், இங்க அப்படியே போனவன் அப்புறம் மெதுவா கடைசியில போய் மேலே போய் முடிஞ்சிருக்கான் மார்க்கெட். இப்போ என்ன அழகா ரெசிஸ்டன்ஸுக்குள்ள போய் உட்காந்துருக்கான். அடுத்து என்ன நடக்கும்? 1 ஹவர். 1 ஹவர் தான் பதில் சொல்லணும். இங்க பாருங்க, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு பக்காவான ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு, ஏன்னா முன்னாடி நிறைய கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது விட்டா இது வரணும். இது ரெண்டு நியர்பை ஆகிறதுனால ஒன்னாவே வச்சுப்போம். இது வரணும், அது இல்லாட்டி மறுபடியும் வந்து இது எப்படி இந்த ஹைக்கு போக முடியல, இந்த ஹைக்கு மறுபடியும் மேலே மார்க்கெட் போக முடியல, எகைன் வந்து கீழே. இப்போ கீழே வர்றது மறுபடியும் வந்து இந்த ஹைக்கு போகுமா இல்லை இதோட திரும்புமான்னு தெரியாது. இப்போ இது ஒரு ரேஞ்சு தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரேஞ்சில் தான் நிற்குது. இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் நிற்குது. ஏன்னா இங்கே எவ்வளவு பாருங்க ஒரு ஜிக்ஜாக் பண்ணிட்டு கீழே விட்டுருக்கான்னு அந்த பிளேஸ் நான் போட்டிருக்கோம். இப்போ இங்கிருந்து அது வரைக்கும் போயாச்சு. அவனுக்கு இங்கிருந்து தாண்டினான்னா இது வரைக்கும் போகலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் போகலாம், இல்லாட்டி எகைன் மறுபடியும் கீழே திரும்பலாம். சரிங்களா? இந்த ஹையை உடைக்காம இருக்குது, இப்பவும் உடைக்கல. இப்போ வந்து அதாவது இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹையவே உடைக்காம போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. அப்போ நீ இங்க மட்டும் உடைச்சிருமா அப்படின்னா சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ வந்து ஈக்குவலா வந்துட்டான், ஈக்குவலா வந்து ஹைக்கு வந்திருக்கான். சப்போஸ் வந்து இந்த இடத்துக்குல இருந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்ல கீழே வந்துட்டு மேலே போகலாம். கீழே வந்தான்னா எங்க வரக்கூடாது, கீழே வந்தான்னா அப்படியே கீழே வர்றவன் இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட் பிளேஸ். அடுத்த லோ இது. இதை உடைக்க கூடாது. இதை உடைச்சா இது வரைக்கும் அல்லது இது வரைக்கும் வரலாம். இதை உடைக்காம வந்து அப்படியே மேலே மறுபடியும் திரும்பினா மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிருவான். ஓகேங்களா? இது வரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தால் இல்லை கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.